எலன் மாஸ்க் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். எலன் மாஸ்க் சிறு வயதிலேயே கணினி மீது ஈர்ப்புடன் இருந்தார். 10ஆம் வயதில் தானாகவே கோடிங் கற்றுக்கொண்டார். 12ஆம் வயதில் பிளாஸ்டர் என்னும் வீடியோ கேமை உருவாக்கி அதை $500 ஒரு பத்திரிகைக்கு விற்றார். 17ஆம் வயதில் கையில் $4000 மட்டுமே இருந்த நிலையில் வட அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். தனது கல்லூரி படிப்பை குவீன்ஸ் யூனிவர்சிட்டியில் முடித்தார். பின்னர் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் உயர்கல்விக்கு சேர்ந்து 2 நாட்களில் அந்த படிப்பை விட்டுவிட்டார். ஏனென்றால் இயற்பியலுக்கும் மேலாக இன்டர்நெட் மிகவும் முக்கியம் என நினைத்தார். 1995ஆம் ஆண்டில் தம் சகோதரருடன் இணைந்து Zip2 எனும் நிறுவனத்தை தொடங்கினார். அந்த நிறுவனம் ஆன்லைன் வழிகாட்டி மென்பொருளை உருவாக்கியது. பின்னர் அந்த நிறுவனத்தை விற்று $300 மில்லியன் சம்பாதித்தார். ஆன்லைன் பண பரிவர்த்தனை சேவையை கணிப்பில் கொண்டு X.com எனும் நிறுவனத்தை தொடங்கினார். பின்னர் அது பேபால் என மாற்றப்பட்டது. இந்த நிறுவனத்தின் விற்பனையால் $1.5 பில்லியன் சம்பாதித்தார். 2002ஆம் ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தை தொடங்கினார். இதன் நோக்கம் குறைந்த செலவில் விண்வெளிக்கு அனைவரையும் அனுப்ப வேண்டும். ஆரம்பத்தில் 3 ராக்கெட்டுகள் வெடித்து அழிந்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டது. கடின உழைப்புடன் மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற்றார். நவீன ராக்கெட்டுகளை உருவாக்கி வெற்றிகரமாக விண்ணில் அனுப்பினார். மனிதர்களை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றும் கனவை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். மனித இனம் நிலைத்த வாழ்வை பெற வேண்டும் என்பதே அவரது கோட்பாடு. அதற்காக பல துறைகளில் ஆற்றலுடன் வேலை செய்து வருகிறார். அவரை பற்றிய மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் மறுபடியும் சந்திப்போம்.